பல வருடங்கள் கழித்து பீக்கி பிளைண்டர்ஸ் வந்து திரும்ப வந்திருக்கு. பீக்கி பிளைண்டர்ஸ் த இம்மார்ட்டல் மேன் அப்படிங்கிற ஒரு மூவி மூலிமா தாமஸ் ஷெல்பி வந்து அந்த கேரக்டர் திரும்ப கிலியன் மர்ஃபியை தான் வந்து பண்ணுறாப்புல. ஸோ இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார், ஸோ அந்த டைம் பீரியடில் வந்து நடக்குது. ஸோ இதில் நம்ம தாமஸ் ஷெல்பி வந்து ரொம்ப வயசாகி ஒரு மாதிரி தனிமையிலேயே தான் இருக்காப்புல. ஸோ ஏன் தனிமையில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாதிரி டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், அதாவது பழசெல்லாம் நினச்சி, ஸோ அவங்களுக்கு நெருக்கமானவங்கள்லாம் இறந்ததை நினச்சி, ஸோ அவன் பண்ண விஷயங்களை நினச்சி, ஸோ ரொம்பவே வந்து ஒரு மன வருத்தமாக தனிமையில் தான் தாமஸ் ஷெல்பி வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காப்புல. ஸோ நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அமைதியாக தாமஸ் ஷெல்பியோட வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு பிரச்சனை வந்து வருது. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஸோ பிரிட்டன், ஸோ அந்த பிரிட்டன் அழிக்கிறதுக்கு வந்து இந்த நாசி குரூப் இருக்குல்ல, ஸோ அந்த குரூப் வந்து ஒரு சதி திட்டத்தை வந்து தீட்டியிருக்காங்க. பிரிட்டனுக்குள்ளேயே இருந்து பிரிட்டன் அழிக்கிறதுக்கு வந்து ஒரு பிளானை வந்து இந்த நாசி குரூப் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனையை வந்து நிறுத்துறதுக்காகவே தாமஸ் ஷெல்பி வந்து மீண்டும், அதாவது திரும்ப அந்த அந்த கிரிமினல் வேர்ல்டுக்குள்ளே திரும்ப வராப்பில், அதாவது ரீஎன்ட்ரி மாதிரி வராப்பில். ஸோ இந்த படத்தோட முக்கியமான ஒரு புது கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டியூக் ஷெல்பி. ஸோ தாமஸ் ஷெல்பி போலவே இந்த டியூக் ஷெல்பியுமே வந்து ரொம்ப ஒரு புத்திசாலி, ஆனால் கொஞ்சம் கொடூரமானவன். ஸோ அவன் தான் அடுத்த தாமஸ் ஷெல்பி ஆக போகிறான். அதாவது இந்த பீக்கி பிளைண்டர்ஸ்க்கு அடுத்த தலைவன் வந்து இவன் தான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ அதாவது தாமஸ் ஷெல்பியை விட இவன் வந்து மோசமானவனாக இருப்பானோ அப்படிங்கிறத வந்து இந்த மூவியோட ஒரு மெயின் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இம்மார்ட்டல் மேன் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து எதுக்கு வச்சாங்க அப்படின்னா, அதாவது சாகாமரம் பெற்றவன் அந்த மாதிரிலாம் கிடையாது. அதாவது அவன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஸோ அவன் வந்து உருவாக்கி வச்ச அந்த ஒரு பேர் இருக்குல்ல, அந்த பிராண்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பயம், அதிகாரம், ஸோ இதெல்லாமே தான் வந்து பேசும். ஸோ அவன் இல்லைனாலுமே அவன் பேர் வந்து எல்லாத்துக்கும் தெரியுதுல்ல, ஸோ அதுதான் வந்து இம்மார்ட்டலு. அதாவது சீசன் 1 பீக்கி பிளைண்டர்ஸ் சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசன் 1லேருந்தே வந்து தாமஸ் ஷெல்பி வந்து கொஞ்சம் உடஞ்சி போயிருப்பாப்புல. அதாவது ஒரு முக்கியமான ஒரு ஆளோட டெத்து மூலிமா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதாவது அப்போ நிறையா பாஸ்ட் ட்ராமா அதெல்லாமே வந்து அவனை வந்து பயங்கரமாகவே உடச்சிருச்சு. ஸோ இந்த படத்தில் வந்து தாமஸ் ஷெல்பி வந்து ஒரு போருக்குமே வந்து போகிறாப்புல. ஸோ அங்கே இருக்கிற எனிமீஸ் எல்லாத்தையுமே வந்து அடிச்சு நொறுக்கி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாப்புல. இருந்தாலும் டாமிக்கு வந்து பயங்கரமாக காயம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி உள்காயம், வெளிக்காயம், மனதளவாக காயம், எல்லா காயமும் இருந்து. ஸோ டாமிக்கே வந்து ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, ஓகே நம்ம இதுக்கு மேலே நம்ம வாழ போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டியூக் ஷெல்பி இருக்காப்ப இல்லை, அதாவது இந்த டியூக் ஷெல்பிக்கிட்டேயே ஸோ தன்னோட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நம்ம தாமஸ் ஷெல்பி வந்து கடைசியாக இறந்தும் வந்து போகிறாப்புல. சின்ன கேங்ஸ்டராக இருந்து ஆரம்பித்த தாமஸ் ஷெல்பி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வேர்ல்டு ஃபுல்லாமே வந்து பயங்கர ஃபேமஸான ஒரு கேரக்டராகவே மாறிடுச்சு. இந்த சீரீஸுமே வந்து அப்படி தான். இது ஏன் அப்படின்னா, இந்த பீக்கி பிளைண்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த தாமஸ் ஷெல்பி, கிலியன் மர்ஃபியை வந்து ஒரு மாதிரி பிடிச்சிரும். ஏன் அப்படின்னா, இந்த பாஷா படத்தில் ரஜினி அவர்களுடைய அந்த மேனரிசம் ஸ்டைல் வந்து எப்படி நமக்குள்ளே ஒட்டிருச்சோ இன்றைக்கி வரைக்கும். பீக்கி பிளைண்டர்ஸ் அப்படிங்கிற சீரீஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த தாமஸ் ஷெல்பிங்கிற கேரக்டர், அதோட ஸ்டைல், மேனரிசம் வந்து உங்களுக்கு ஒட்டிக்கும். ஸோ அதுதான் வந்து பீக்கி பிளைண்டர்ஸ் அந்த தாமஸ் ஷெல்பியோட அந்த சக்ஸஸ்க்கே வந்து காரணம். இப்போ நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து பார்த்துட்டிங்களா? பார்க்கலன்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். ஸோ இந்த படத்தை பார்க்கலனாலும் பரவாயில்ல, இந்த பீக்கி பிளைண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் இருக்குது, கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். 100% நான் சொல்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து பிடிக்கும். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு மூவியை நான் வந்து தூக்கிட்டு வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.